கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் மீண்டுமா இந்த கிரைஸ்ட் சர்ச் இன்டர்நேஷ்னல் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை நான் சந்திக்கிறதுல நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கி கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகிறதுக்கு முன்பதாக ஜெபம் பண்ணி நம்ம தேவ வசனத்தை தியானிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளையில் அப்பா என்னோடு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை அவனுடைய வாழ்க்கையை கட்டுவதாக கற்றுக்கொள்ள ஆண்டவரே உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர், நீங்கள் தான் எங்களுடைய டீச்சர், வந்து கற்றுக் கொடுங்க ஆவியானவரை. இயேசுவின் நாமத்தினால வார்த்தையின் வெளிப்பாடுகள் எங்கள் ஆத்துமாவை தேற்றுவதாக, எங்களை உமக்குள் வளர செய்வதாக நீங்கள் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கொரிந்தியர் புஸ்தகத்திலிருந்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஏற்கனவே நான் போன எபிசோடில் வரங்களை குறித்து பேசும்போது அந்நிய பாஷையை குறித்து நான் பேசினேன். இன்றைக்கி கூட 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 8 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அப்போ இங்க வசனத்துல பார்க்குறோம், சபைக்கு தேவன் ஆவியின் வரங்களை கொடுத்திருக்கிறாரு. அந்த ஆவியின் வரங்கள் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசங்கள் உண்டு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது, எப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்றோமோ, அவங்க எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்குகிறவராக இருக்கிறாரு. எப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வராரோ, அவர் வரும்போதே நாம் தேவனுடைய ஆலயமாய் மாறுகிறோம். அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அவர் வரும்போதே சபைக்கு தேவன் வரங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். எதுக்கு வரங்களை கொடுக்கிறாரு? எபேசியர் புஸ்தகத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். எபேசியர் 4 அதிகாரம். கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஏறினவர் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாய் கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பரிபூர்ண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்திவிருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலர் தீர்க்கதரிசிகளாகவும், சிலர் சுவிசேஷகராகவும், சிலர் மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அப்போ இங்க பவுல் சொல்றாரு, சபைக்கு தேவன் ஊழியங்களையும் வரங்களையும் கொடுத்ததுடைய நோக்கம் என்னன்னாக்கா, நாம் கிறிஸ்துவினுடைய வளர்ச்சிக்கு தக்கதாக பூரண புருஷராகும்படி, சபை மெச்சூரிட்டியில வளர்றதுக்கு, சபை பக்தி விருத்தியில வளர்றதுக்கு, கர்த்தருடைய வார்த்தையின் ஆழத்துல உபதேசத்துல வளர்றதுக்கு தேவன் என்ன பண்றாரு? சபையில வரங்களை கொடுத்திருக்கிறாரு. அப்ப இந்த வரங்கள் எல்லா விசுவாசிகளுக்குமே ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா எல்லா விசுவாசிகளுக்கும் ஒரே வரம் இல்லை. அவனுடைய விசுவாசத்தின் அளவுக்கு தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் அவனவனுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறான்னு சொல்லி ரோமர் 12 அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். ரோமர் 12 அதிகாரம் 3 வசனத்துல உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாயிருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்களை
உள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கேற்றபடி சொல்ல கடவான். இங்க பவுல் சிறும சொல்றாரு, எல்லாருக்கும் ஒரே வரங்கள் இல்லை, ஒவ்வொருவனுக்கும் வரங்கள் வித்தியாசங்கள் உண்டு. ஒவ்வொருவனுக்கும் வெவ்வேறு வரங்களும் வித்தியாசங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடி தீர்க்கதரிசனம் சொல்ல கடவான் என்று இங்க பவுல் சொல்றாரு. அப்ப இன்னைக்கு நான் விசுவாசத்தினால் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவனை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். தீர்க்கதரிசன ஊழியம் செய்கிறவங்க இல்ல தீர்க்கதரிசன வரத்துல ஆப்ரேட் ஆகிறவங்களை குறித்து நான் உங்களுக்கு இன்னைக்கு நான் உங்களோடு கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். 1 கொரிந்தியர்ல நான் சொன்னபடி 12ஆம் அதிகாரத்துல ஆவியை பகுத்தறிதல், ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், இது 3மே என்ன ஆகும்? தீர்க்க தரிசன ஊழியம் செய்யறவங்களுடைய வாழ்க்கையில நிறைய ஆப்ரேட் ஆகும். ஞானத்தை போதிக்கும் வசனம் என்று சொல்லும் போது, அறிவை உணர்த்தும் வசனம் என்று சொல்லும் போது, அறிவை உணர்த்தும் வசனம் என்ன பண்ணும்? ஒரு மனுஷனுக்கு அறிவை உணர்த்தும் வசனம், அவனுக்குள்ள தீர்க்க தரிசன ஊழியம் செய்யறவங்களுக்குள்ள இந்த அறிவை உணர்த்த வசனம் ஆப்ரேட் ஆகுதுன்னா அவங்களுக்கு என்ன பண்ணோம்னா, அந்த அறிவை உணர்த்த வசனம் ப்ரெசன்ட் டென்ஸை, பாஸ்ட் டென்ஸை, அந்த சுச்சுவேஷனை அவங்களுக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வரும். அவங்க என்ன பண்ணுவாங்க? அறிவை உணர்த்த வசனம் உள்ளவங்க சில வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை அவங்க தீர்க்கதரிசனமா சொல்லுவாங்க. விசேஷமா நம்ம பைபிள் அந்த மாதிரி நிறைய ரெஃபரன்ஸ் நம்ம பார்க்கலாம். சவுல் தன்னுடைய கழுதை தகப்பனுடைய கழுதையை தொலைச்சி அவர் தேடி கொண்டு வரும்போது சாமுவேலை பார்க்கிறாரு வழியில. அப்போ சாமுவேல் சவுலை பார்த்து சொல்றாரு, 3 நாளைக்கு முன்னாடி தொலைஞ்சி போன அந்த கழுதையை குறித்து நீ கவலைப்படாத, அது கிடைச்சதுன்னு சொல்றாரு. அப்போ அந்த இடத்துல 3 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சுச்சுவேஷனை இங்க என்ன பண்றாரு? சவுலுக்கு சாமுவேல் ரிவீல் பண்றாரு. அப்போ ஒரு சுச்சுவேஷன் என்னன்றத ரிவீல் பண்ணக்கூடியது தான் அறிவை உணர்த்தும் வசனமா இருக்கு. யோசேப்புடைய வாழ்க்கையில கூட நம்ம பார்க்கிறோம். யோசேப்பு கிட்ட பார்வோன் ராஜா சொல்றாரு, நான் கண்ட சொப்பனம் என்னன்றதை உன் கடவுள்கிட்ட கேட்டு சொல்லுன்னும் போது, இங்க பார்வோன் ஜனங்க கிட்டயோ இல்ல அங்க இருந்ததான ஞானிகள் கிட்டயோ இல்ல மந்திரவாதிகள் கிட்டயோ யாருக்கிட்டயோ அவர் என்ன பண்ணல, அவர் கண்ட கனவை குறித்து சொல்ல, அது யாரு சொல்றாங்களோ அவங்க கடவுள் தான் மெய்யான கடவுள் சொல்லும் போது சொப்பனம் காண்கிறவனாகிய யோசேப்பு கிட்ட என்ன பண்றாங்க? அந்த விஷயத்த கொண்டு வராங்க. அப்போ யோசேப்பு என்ன பண்றாரு? அந்த கனவை விவரிக்கிறாரு. நீங்க இப்படி ஒரு கனவை நீங்க கண்டீங்க, 7 பசுக்களை நீங்க பார்த்தீங்க, அது புஷ்டியுள்ளதா இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த கனவை குறித்து ரிவீல் பண்றாரு. அப்புறம் ஒரு 7 பசுக்களை பார்த்தீங்க, பசுக்கள் எல்லாம் புஷ்டி இல்லாம இருந்தது. அப்போ இந்த கனவை அவர் பார்த்ததான அந்த கனவை அந்த சுச்சுவேஷன் என்ன பண்றாரு? அவர் ரிவீல் பண்றாரு. அதுதான் அறிவை உணர்த்தும் வசனம். அப்ப அறிவை உணர்த்தும் வசனம் என்ன பண்றா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நடந்ததான சம்பவங்களை ஆவியானவர் என்ன பண்றாரு? தீர்க்கதரிசிகள் மூலமா இல்ல தீர்க்கதரிசன வரத்தை ஆப்ரேட் பண்றவங்க மூலமா அவங்களுடைய சிந்தைக்குள்ள, அவங்களுடைய இருதயத்துக்குள்ள அது என்ன பண்றாரு? அதை இமேஜினேஷன், இமேஜ் மூலமாவோ இல்ல வசனத்தின் மூலமாவோ இல்ல தேவனுடைய தெளிவான சத்தத்தின் மூலமாவோ என்ன பண்றாரு? அந்த சுச்சுவேஷனை தீர்க்கதரிசிகள் மூலமா இல்லைன்னா தீர்க்கதரிசன வரத்தில் ஆப்ரேட் பண்றவங்க மூலமா அதை வெளிப்படுத்துறவரா இருக்கிறாரு. அப்போ அறிவை உணர்த்த வசனத்தை இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க? மிஸ்யூஸ் பண்றவங்களும் இருக்கிறாங்க. எப்படி மிஸ்யூஸ் பண்றாங்கனாக்கா, உன் பேர் என்னன்றத சொல்றேன்னு சொல்லுவாங்க. 2வது உங்க ஃபோன் நம்பர் என்னன்னு சொல்றேன்னு சொல்லுவாங்க. அடுத்து உங்க வீட்டு அட்ரஸை நான் சொல்றேன்னுவாங்க. ஆனா இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா இதெல்லாம் எதுக்கு சொன்னாங்கன்றத சொல்ல மாட்டாங்க. ஆண்டவர் எதுக்கு இதை வெளிப்படுத்தினார்ன்றத சொல்ல மாட்டாங்க. இப்படி ஒரு ஸ்டோரி சமீபத்துல ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு. ஒரு 2 ஊழியக்காரங்க ஒரு ஸ்டேஜில் ஊழியம் பண்ணி கொண்டு இருந்தாங்களாம். அப்போ அங்க இருந்த இன்னொரு ஊழியக்கார் அவர் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தீர்க்கதரிசனம் சொல்லி நிற்கும் போது இந்த கூட இருந்த ஊழியக்கார உடனே பார்த்து சொன்னாராம், உங்க பேர் இதுதானா அப்படின்னு சொல்லும் போது அவர் கொஞ்ச நேரம் அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சாராம். ஏன்னா அது அவருடைய பழைய பேர், இப்ப இருக்கிற புது பேர் கிடையாது, அவருடைய பழைய பேர் தான் இருந்தது. 2வது, நீங்க உங்க வீடு ஒரு பீச்சுக்கு பக்கத்துல இருக்கு, பீச் ஹவுஸ்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னாராம். அப்போ உடனே இவருக்கு இவருடைய ஆவியில அவர் என்ன பண்ணாரு? யோசிக்க ஆரம்பிச்சாரு. ஏன்னா அவருடைய பீச் ஹவுஸ் இல்ல அவருடைய பேரு, அவருடைய டேட் ஆஃப் பர்த், இது எல்லாமே இந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணியிருக்கிறாரு? ஃபேஸ்புக் மூலமா
எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா இப்போ அவரு அந்த ஃபேஸ்புக் பேஜில் தான் பீச் ஹவுஸ்ல இருக்கிற மாதிரி போட்டோ போட்டிருக்காராம். ஆனா அவர் வந்து அவருடைய வீடு பீச் ஹவுஸ்லயே கிடையாது. அப்போ இவர் தீர்க்கதரிசனம் சொல்றேன்ட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, நீங்க பீச் ஹவுஸ்ல நீங்க உங்க வீடு இருக்கா, உங்க பேர் இதா, உங்க டேட் ஆஃப் பர்த் இதா, இந்த ஊழியக்காரர் உடனே சொல்லிருக்காரு, இது எல்லா இன்ஃபர்மேஷனுமே என்னுடைய ஃபேஸ்புக்ல இருக்கு பாஸ்டர், இதை தவிர வேற ஏதாவது ஆவியானவர் உங்களுக்கு சொல்றாரா, அதை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அப்போ இவர் அப்படி சொன்ன உடனே அந்த தீர்க்கதரிசனம் சொல்ல நிறுத்திட்டு அடுத்து அவங்களுடைய ஃப்ரெண்டை பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சாராம். அவரை கொடுத்து தீர்க்கதரிசனம் சொல்லுறது கூட எல்லாமே அவருடைய ஃபேஸ்புக்ல இருக்க இன்ஃபர்மேஷன் தான். அவர் கரண்டா இருக்கிற எந்த விஷயத்துமே அவரால் சொல்ல முடியல, அதை சொல்ல. அப்போ நம்ம தீர்க்கதரிசனம் வந்து வெறியும் நம்ம பேரை சொல்றதோ இல்ல போன் நம்பர் சொல்றதோ வீடை சொல்றதோ இது எதுவுமே தப்பு கிடையாது, நல்லதுதான். பக்தி விருத்திக்காக அதை ஆண்டவர் என்ன பண்றாரு, வெளிப்படுத்துறாரு. ஆனா அதனுடைய சொல்யூஷன் என்ன, அந்த சுச்சுவேஷனையே ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு, அதனால வரதான நன்மை என்ன அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஏன்னா கொர்நேலியு வீட்டுல வந்து தேவதூதன் வந்தாரு, வந்து கொர்நேலியை பார்த்து சொன்னாரு, கொர்நேலியுவே நீ செய்யற எல்லா தான தர்மங்களும் என்னுடைய சமூகத்துல எட்டினது, ஜபங்கள் கேட்கப்பட்டது. இப்ப நீ என்ன பண்ணு, யோப்பா பட்டணத்துக்கு போ, அங்க சீமோன் என்ற ஒரு மனுஷன் இருப்பாரு, அவர் வந்து என்ன வேலை செய்யறாருன்னு கூட டீட்டெயிலா ஆவியானவர் வந்து தேவதூதன் மூலமா கொர்நேலியுக்கு சொன்னாரு. அவர் பேர் என்ன, அவர் என்ன வேலை செய்யறாரு, அவர் வீடு எங்க இருக்கும், அவர் வீட்டு நம்பர் என்ன, எல்லா டீட்டெயிலா சொல்லி அங்க அந்த வீட்டுல சீமோன் பேதுருன்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரை போய் நீ கூட்டி கொண்டு வான்னு சொல்லி சொன்னாரு. அப்ப ஆண்டவர் இன்னைக்கும் அன்னைக்கே புதிய ஏற்பாட்டு காலங்கள்லயே, புதிய ஏற்பாட்டு சபையின் காலங்கள்லயே பேரை சொல்றது, வீடை சொல்றது, ஊரை சொல்றது எல்லாமே ஆப்ரேட் பண்ணாங்க. ஆனா அதனுடைய சொல்யூஷன் என்ன, எதுக்காக அதை ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு, அது அந்த சுச்சுவேஷன் எதுக்கு ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தினாரு அப்படின்னா அதோடைய நோக்கம் என்னவா இருந்தது, சீமோன் பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு, கொர்நேலியு வீட்டுல ரட்சிப்பை உண்டாக்கும்படிக்கு, பரிசுத்த ஆவியானவரை ஜனங்க பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொர்நேலியுக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம இந்த வரங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது ஆண்டவர் எதுக்கு இதை கொடுக்குறான்றதை நம்ம நிதானிக்கணும். நம்ம ஆவியில் இதெல்லாம் பெற்றுக்கொள்ள மாட்டோம் நான் சொல்ல, ஆனா இது நம்ம சொல்லிதான் தீர்க்கதரிசனம் சொல்லணும்ன்றது அவசியம் கிடையாது. தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் பக்தி விருத்திக்கு ஏதுவாக விசுவாச பிரமாணத்தில் என்ன பண்ணும், தீர்க்கதரிசனத்தை சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதா இருக்கிறது. அப்போ தீர்க்கதரிசன வரத்துல ஆப்ரேட் ஆகுறவங்க அறிவை உணர்த்த வசனத்தை என்ன பண்றாங்க, அவங்க ஆப்ரேட் பண்றவங்களா இருக்காங்க. ரெண்டாவது ஞானத்தை போதிக்கும் வசனம். அப்ப ஞானத்தை போதிக்கும் வசனம் என்ன பண்ணும், நீங்க தீர்க்கதரிசன ஊழியத்தை நீங்க செய்வீங்கன்னா ஞானத்தை போதிக்கும் வசனம் வந்து பெரிய சுச்சுவேஷனை மட்டும் வெளிப்படுத்துறது இல்ல, அது சொல்யூஷனை வெளிப்படுத்துறதா இருக்கிறது. அப்போ ஞானத்தை போதிக்கும் வசனத்தை நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சமரியா ஸ்திரீ கிட்ட வராரு, வந்து அங்க சமரியா ஸ்திரீ கிட்ட என்ன அவர் பண்றாரு, அதோடைய பாஸ்ட் டென்ஸ் அவரு சொல்றாரு, உனக்கு இவ்வளவு புருஷங்க இருந்தாங்க, நீ இப்படி இருந்த அப்படின்னு சொல்லும் போது அந்த ஸ்திரீக்கு என்ன ஆகுது, ஆச்சரியமாயி நீ தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அறிவை உணர்த்த வசனத்துல இயேசு அங்க என்ன பண்ணாரு, ஆப்ரேட் ஆனாரு. அடுத்து அவர் என்ன பண்றாரு, அந்த அம்மாக்கு ஏன் அதெல்லாம் அவர் சொன்னாரு, அதோடைய விளைவு என்ன, அந்த அம்மா போய் இயேசுவை வந்து பாருங்கன்னு சொல்லி அநேகர சுவிசேஷத்துக்கு நேராய் அந்த அம்மா கொண்டு வந்தாங்க. சோ அந்த சுவிசேஷத்தை அந்த அம்மா அறிவிக்கிறதுக்கு அந்த அம்மாவுடைய பாஸ்ட் டென்ஸ் பக்தி விருத்திக்கு ஏதுவாக இயேசு என்ன பண்ணாரு, அறிவை உணர்த்து வசனத்தின் மூலமா ஆப்ரேட் ஆனதை நம்ம பார்க்கிறோம். அதே போல ஞானத்தை போதிக்கும் வசனம் என்ன பண்ணோம், ஃபியூச்சர் டென்ஸ்ல ஒரு சொல்யூஷனை உண்டு பண்ணோம். பார்வோனுடைய வீட்டுல, பார்வோனுடைய அரண்மனையில யோசேப்பு வந்து தரிசனத்தை மட்டும் அவர் சொல்ல, சொப்பனத்தை மட்டும் சொல்ல, அதுக்கான ஒரு சொல்யூஷன் அங்க கொடுத்தாரு. யோசேப்பு வந்து முதல் 7 வருஷம் என்ன பண்றாரு, அவர் புஷ்டியான பசுக்களை பார்க்கிறாரு. அடுத்த 7 வருஷம் பஞ்சமுள்ள ஒரு மாதிரி சோர்வான பசுக்களை, அவர் வந்து மெலிஞ்ச பசுக்களை பார்க்கிறாரு. அப்போ அது அந்த பார்க்கிற அந்த சுச்சுவேஷனை பார்க்கிறது என்ன, அதுதான் அறிவை உணர்த்தும் வசனம். ரெண்டாவது அதுக்கான தீர்வு என்ன பண்றாரு, அவர் பார்வோனுக்கு கொடுக்குறாரு. அவர் சொல்றாரு, அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறாரு. என்னன்னு, முதல் 7 வருஷம் தேசத்துல நல்ல செழிப்பு இருக்கும், நன்மை இருக்கும். அடுத்த 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது ராஜாவே, அதனால நம்ம என்ன பண்ணலாம், பெரிய பெரிய களஞ்சியங்களை கட்டலாம்,
7 வருஷம் நம்ம என்ன பண்ணலாம், தானியங்களை சேகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சுச்சுவேஷன்ல எப்படி நம்ம சர்வைவ் பண்றது, எப்படி நம்ம அதை தப்பித்து கொள்றதுன்னு அவர் என்ன பண்றாரு, அவர் ஒரு விஸ்டமை வந்து அங்க கொடுக்குறாரு, அங்க ஒரு சொல்யூஷனை கொடுக்குறாரு. அப்ப அறிவை உணர்த்தும் வசனத்துல என்ன ஒரு தீர்க்கதரிசிங்க மெய்யான தீர்க்கதரிசன வரத்துல ஃப்ளோ ஆகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பிரச்சனையை மட்டும் சொல்ல மாட்டாங்க, ஆவியானவர் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்ன பண்றாரு, அவர் இந்த வரத்தின் மூலமா அந்த குடும்பங்களுக்கு இல்ல அந்த தேசங்களுக்கு இல்ல அந்த வீட்டுக்கு ஆண்டவர் சொல்யூஷனை இந்த வரத்தின் மூலமா தீர்க்கதரிசிய வர உள்ளவங்க மூலமா ஆப்ரேட் பண்றவரா இருக்கிறாரு. அப்ப தீர்க்கதரிசன வரத்தை உடையவர்கள், தீர்க்கதரிசன ஊழியத்தை உடையவர்கள் என்ன பண்றாங்க, அறிவை உணர்த்தும் வசனத்தின் மூலமா அந்த சிச்சுவேஷனை பாக்குறாங்க, ஞானத்தை போதிக்கும் வசனத்தின் மூலமா அதுக்கான சொல்யூஷனை கொடுக்குறாங்க. 3வது ஆவிகளை பகுத்தறிதல். அப்ப ஆவிகளை பகுத்தறிதல்னு சொல்லும் போது ஆவிகளை பகுத்தறிதல் வந்து இன்னொருத்தரை வந்து நம்ம டிக்டேட்ஷிப் பண்றது கிடையாது, இன்னொருத்தவங்களுடைய கான்சியஸை எப்பயுமே நம்ம வந்து ஜட்ஜ் பண்றது கிடையாது, நம்ம சொல்றதுதான் ரைட்டு அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்களா இருக்கக்கூடாது, பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி எப்பயுமே இருக்கக்கூடாது. நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, இந்த இடம் சரியில்லை, எங்க போனாலும் இந்த இடம் சரியில்லை, இந்த ஆள் சரியில்லை, இந்த ஸ்பிரிட் சரியில்லை, எப்ப பார்த்தாலும் நெகட்டிவ் ஆனதே அவங்க என்ன பண்ணுவாங்க, பேசின்னு இருப்பாங்க. ஆனா ஆவியை பகுத்தறிதல் என்று சொல்லும் போது அதோட உண்மையான விஷயம் என்னன்னா, அந்த மனுஷனை ஜட்ஜ் பண்றது இல்ல, மனுஷர்களை அவங்களுடைய மோட்டிவை ஜட்ஜ் பண்றது இல்ல, ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற அவனுடைய ஆத்தும சிந்தை என்னவா இருக்குது என்று ஆவியை பகுத்தறிகிற வரத்தில் ஆப்ரேட் பண்றவங்க ஒரு மனுஷனுடைய சோல் எதை குறித்து சிந்திக்குதுன்னு அவங்க என்ன பண்றாங்க, ஈஸியா அதை வந்து அவங்க பகுத்தறிகிறவங்களா இருக்கிறாங்க, அவங்களுடைய தாட்டை என்ன பண்றாங்க, அவங்க கேப்சர் பண்றவங்களா இருக்கிறாங்க. மத்தேயு புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் அந்த எந்த வீடும் நிலைநிற்க மாட்டாது. அப்போ இங்க இயேசு வந்து அந்த ஜனங்களுடைய சிந்தனையை, ஆத்தும சிந்தனையை அவர் என்ன பண்றாரு, அவர் வந்து அறிகிறவரா இருக்கிறாரு. அப்போ இந்த ஆவிய பகுத்தறிகிற வரத்துல இருக்கிறவங்களால என்ன பண்ண முடியும், சோல் ரிலீம்ல நம்முடைய சிந்தனை இப்போ பிரசண்டா என்ன யோசிக்குது என்பதை குறித்து ஆவி அவங்க என்ன பண்றாங்க, பகுத்தறிகிறவங்களா இருக்கிறாங்க, அதை வந்து அவங்க டிசைன் பண்றவங்களா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த வரம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா நம்முடைய உள்ளான எண்ணங்களை கூட, இன்சைட் நமக்குள்ள இருக்க உள்ளான இன்சைட்டை கூட அவங்க வெளிப்படுத்துறவங்களா இருக்கிறாங்க. நம்முடைய சிந்தனையில இருக்கிறதான விஷயத்த அவங்க என்ன பண்றாங்க, நம்முடைய ரகசியமான எண்ணத்தை கூட அவங்க வெளிப்படுத்துறவங்களா இருக்கிறாங்க. அதனாலதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்ம பார்க்கிறோம், எலிசாவை குறித்து சொல்லும் போது சொல்லுது, இப்ப எதிரியின் ராஜா கேட்கிறான், எப்படி நம்மளுடைய சீக்ரெட் எல்லாம் நம்ம அனுப்புற ஆளுங்களெல்லாம் எப்படி அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அங்கிருந்த வேலைக்காரன் சொல்றான், இஸ்ரவேல்ல ஒரு தீர்க்கதரிசி உண்டு, அவர் வந்து நம்ம பெட்ரூம்ல என்ன யோசிச்சா கூட அதை வந்து அவருடைய தேவன் வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறாருன்னு சொல்லி. அப்போ தீர்க்கதரிசிகளால என்ன பண்ண முடியும், தீர்க்கதரிசன மெய்யான தீர்க்கதரிசன வரத்துல ஆப்ரேட் ஆகிறவங்களால சோல் ரிலீம்ல நம்முடைய சிந்தனை என்னவா இருக்குன்றது அவங்க என்ன பண்றாங்க, பகுத்தறிகிறவங்களா இருக்கிறாங்க. நம்முடைய இன்சைட், உள்ளான யோசனைய, நமக்குள்ள இருக்கிறதான ரகசியமான யோசனையை கூட ஆவியானவர் என்ன பண்றாரு, வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறாரு. அதனால அவங்களுடைய ஹோல் ஹிஸ்டரியே நமக்கு தெரியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா எந்த தீர்க்க தரிசனமும் பரிபூர்ண 100% கிடையாது. ஆனா நம்முடைய எண்ணங்கள்ல இருந்து அவர் ஒரு சின்ன ஒரு தூசி என்ன பண்றாரு, கர்த்தருடைய ஞானம் தீர்க்கதரிசி மூலமா வெளிப்படுத்துகிறது. அந்த தூசியான ஒரு விஷயமே ஒரு மனுஷன் என்ன பண்ணுது, பக்தி விருத்தி ஆக்குகிறதா இருக்கிறது, அவனுடைய விசுவாசத்தை கட்டுகிறதா இருக்கிறது. ஸோ அப்போ டிசர்னிங் ஸ்பிரிட் வந்து ஒரு தீர்க்கதரிசன வரம் உள்ளவங்க மூலமா என்ன ஆகுது, ஆப்ரேட் ஆகுறதா இருக்கிறது. அவங்களால என்ன பண்ண முடியும், உள்ளான எண்ணங்களையும் பகுத்தறிய முடியும், சிந்தனையும் பகுத்தறிய முடியும். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 14, 24, 25. எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசியானவன் அல்லது கல்லாதவன் எவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இருதயத்தின்
அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகம் குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கை செய்வான். அப்போ அப்போஸ்தலன் பவுல் இங்க சொல்றாரு, ஒருத்தன் ஆண்டவரை குறித்து தெரியாதவன் அவன் சர்ச்சுக்கு வந்தா கூட, இல்லை ஜபத்துல வந்தா கூட, சபையில வந்தா கூட, தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் அவனை குறித்து உள்ளான விஷயங்களை அவன் தீர்க்கதரிசனமா சொல்லும்போது அவன் என்ன பண்றான்? அவன் உணர்த்துவிக்கப்படுகிறான். அப்போ தீர்க்கதரிசனம் என்ன பண்ணுகிறது? உள்ளான விஷயங்களை கூட நிதானித்து வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அந்தரங்கமான காரியங்களையும் அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அப்போ நம்முடைய இன்னர் சீக்ரெட்ஸை கூட ஆவியானவர் என்ன பண்றாரு? வெளிப்படுத்துறாரு. ஆனா அது இன்னர் சீக்ரெட்ஸ்ன்னு சொல்லும் போது நம்முடைய பலவீனங்கள் ஆவியானவர் என்ன பண்ண மாட்டாரு? குற்றப்படுத்த மாட்டாரு. எந்த ஒரு தீர்க்கதரிசியும் நீ விபச்சாரத்துல இருக்கிற, இல்ல நீ பொய் சொல்லின்னு இருக்கிற, இல்ல நீ அனுதினம் என்ன பண்ற, அதை சொல்றதுக்காக ஆவியானவர் இல்ல. நம்முடைய அந்தரங்கமான காரியம் கூட என்ன பக்தி விருத்திக்கு ஏதுவானது ஆவியானவர் என்ன பண்றாரு? அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறாரு. ஒருவனை கட்டுறது எப்படி, அவனை எப்படி விசுவாசத்துக்குள்ள கொண்டு வருது என்றா ஆவியானவர் என்ன பண்றாரு? கிரியை செய்கிறவரா இருக்கிறாரு. நம்ம எப்பயுமே இன்னொரு மனுஷனுடைய கான்சியஸ, அவனுடைய தோற்றத்தை வச்சு, அவனுடைய எண்ணங்களை வச்சு, அவன் பேசுறதை வச்சு ஜட்ஜ் பண்ணி நம்ம என்ன பண்றது இல்ல. ஆவியானவர் நம்ம தீர்க்கதரிசனத்தை நம்ம வெளிப்படுத்துறது கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கெஸ்ட்ல சொல்லுவாங்க, முதல் எழுத்து நான் எம்ன்னு நினைக்கிறேன், முன்னால வாங்கன்னு வந்ததுக்கு அப்புறம் அவங்ககிட்ட பேச்சு கொடுத்து உங்க பேரு மகாலட்சுமியான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கெஸ் பண்றது ஆவியானவர் ஏன் பண்ணும்? ஆவியானவர் ஒரு விஷயத்தை உங்க சிந்தைக்குள்ள கொண்டு வராருன்னா, எண்ணங்கள்ல கொண்டு வராருன்னா, அவரால் அந்த முழு பேரையும் வெளிப்படுத்த முடியும், இல்ல முழு நம்பரையும் வெளிப்படுத்த முடியும். அதை நீங்க ஆவியானவர் கொடுக்குறாருன்னா அது ரொம்ப திட்டம் தெளிவா இருக்கும். அதனால தீர்க்கதரிசன ஊழியம் செய்யும் போது, வரங்கள் ஆப்ரேட் நீங்க ஆகும்போது பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பதாக உங்களை ஹம்பலா நீங்க தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. ஆவியானவரை என்னை யூஸ் பண்ணுங்க. நான் எந்த கலப்படமும் இல்லாம, எந்த ஒரு ப்ரைடும் இல்லாம, என்ன நான் உயர்த்தாம உங்க வரங்களை நான் ஆப்ரேட் ஆக என்னை பயன்படுத்துங்க. ஒருவேளை நமக்கு எதுவுமே வெளிப்படுத்தலையா? சந்தோஷம். எதுவுமே நீங்க வெளிப்படுத்தப்படாத எதையும் நீங்க சொல்லவே தேவையில்லை. நீங்க அவங்களுக்காக விசுவாசத்துல கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஜபித்தாலே ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவரா இருக்கிறாரு. ஆனா இந்த வரங்களை நீங்க ஆப்ரேட் ஆகும்போது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. அவருடைய செய்கைக்கு உங்களை விட்டு கொடுக்கும் போது நீங்க சபைக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவாக, விசுவாச பிரமாணத்துக்கு ஏதுவாக ஆண்டவர் இந்த வரங்களை சபையை கட்டும்படிக்கு உங்களை பயன்படுத்துகிறவரா இருக்கிறாரு. அதனால இன்னைக்கு நீங்க இந்த வரத்துல ஆப்ரேட் பண்றவங்களா இருப்பீங்க. நான் இதில் ஆப்ரேட் பண்ண விரும்புனீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேளுங்க. இயேசுவின் நாமத்தால அவர் உங்களை பயன்படுத்துவார். உங்க ஊழியங்கள் இன்னும் மேலும் பெருகும், ஆஸ்வாதமா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. God bless you all. Amen.